தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த நடிகர் வைபவ், அதிகமான நகைச்சுவை நடிகர்களுடன் இத்திரைப்படத்தை எடுத்துள்ளதாகவும், அனைவருக்கும் பிடிக்கும் படமாகவும் இது அமையும் என தெரிவித்தார். நடிகர் ஜான் விஜய் படத்தில் எனக்கு ஒரு புதிய கதாபாத்திரம் கொடுத்திருக்கிறார்கள். அதை சரியாக செய்திருக்கிறேன் என நம்புவதாக கூறினார். மன அழுத்தம் அனைத்தையும் தூக்கி போட்டுவிட்டு 2 மணி நேரம் திரையரங்கில் வந்து படம் பார்க்கக்கூடிய அளவிற்கு நகைச்சுவை படமாக வந்திருக்கு என தெரிவித்தார். அரசியலுக்கு வருகிறார்களா என்ற கேள்விக்கு, நான் எதுக்கு அரசியலுக்கு வரப்போகிறேன் என நகைச்சுவையுடன் பதிலளித்தார். நடிகை அதுல்யா சினிமாவில் இருப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி எனவும், கோவையில் பிறந்து வளர்ந்த நான் என்னுடைய படம் கோவையில் வெளியாவது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். சினிமாவில் அங்கீகாரம் கிடைப்பது கடவுளின் ஆசீர்வாதம் என்றார். ஓகே, ரெடி. எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கிற மீடியா ப்ரெஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இங்கே வந்ததுக்கு. இன்றைக்கி எங்கள் படம் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸோட ப்ரீமியர் ஃபஸ்ட்டு வந்து கோயம்புத்தூரில் எங்கள் ப்ரொடியூசர் பாபி பாலச்சந்தர் அவர் கோயம்புத்தூர்லேருந்து தான். ஸோ அதுக்காக முதல் முறையாக இங்கே ப்ரீமியர் பண்ணோன்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஜூன் 20th வந்து படம் ரிலீஸ் ஆக போகுது ஆல் ஓவர் தி வேர்ல்டு. இப்போ தான் ஒரு ஷோ முடிச்சுட்டு எல்லோரும் ரொம்ப காமெடியாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது படம் அப்படின்னு சொல்லி ஒரு எனர்ஜியை கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு எங்கள் எக்ஸ்டாரோ ஸ்டாஃப் அவங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ப்ரீமியர் ஒன்று. ஸோ அவங்களோட ரிசல்ட்டுக்காகவும் எதிர்பார்த்துட்ருக்கோம். அண்ட் இதில் வந்து மொட்டை ராஜேந்திரனு, ஆனந்த்ராஜ் சார், சுனில் எங்கள் அண்ணன், அண்ட் ரெடின் கிங்ஸ்லி, ஜான் விஜய்